ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் பிளானிங். அதாவது பணத்தை வந்து நமக்காக எப்படி வந்து வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத பற்றி தான். இதை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமாக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான காரணம் வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நானும் வந்து ஃபாரினில் தான் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே ஃபாரினில் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் வந்து சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் வந்து சவுதி, அந்த மாதிரி அரபிக் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறவங்க பெரும்பாலானோரோட ஒரு 95% பிரச்சனை வந்து பொதுவான பிரச்சனை வந்து என்ன அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதுக்கு எப்படி தீர்வு பார்க்கலாம் அப்படின்றத ஒரு என்னோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து அதை கோத்ரூ பண்ணலான்னு இருக்கேன். சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஏன் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நமக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத வார்த்தையாகவே ஏன் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து நமக்கு அதை பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற விஷயம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அடி எடுத்து வைக்க முடியும். சரியா? இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போலாம் வந்து ஈஸியாக முன்னாடிலாம் வந்து ரொம்ப அபூர்வமாக கேள்விப்படுற விஷயங்கள் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே அதிகமாக கேள்விப்படுறோம். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸ் இதில் போடணும், நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வச்சா தான் வந்து 10 வருஷத்தில் அது காம்பவுண்ட் ஆகும். நம்ம இன்றைக்கி 1000 ரூபா போட்டு வச்சோம் அப்படின்னா 10 வருஷத்தில் அது லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். இப்படிலாம் வந்து நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். நிறைய வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, மாதம் 20,000 15,000 20,000 போடுங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலையே செய்ய தேவையில்ல, நீங்கள் ஈஸியாக ரிட்டையர்ட் ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம கேட்கும்போது ஏதோ ஒரு அந்நியமாக மட்டும் தெரியும். ஏதாவது அதெல்லாம் வந்து ஒரு ஐடி ஜாபில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஒரு நல்ல ஒரு கடன் இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் செட் ஆகும். நமக்கெல்லாம் சுத்தமாக அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற ஒரு 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 வேற்று அந்நிய ஒரு விஷயமாக தான் வந்து அதை எப்போதுமே பார்த்துட்டு இருக்க முடிஞ்சு, நம்ம வந்து அது நமக்கும் அது சூட்டபுள் தான், நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சியோ ஒரு நாலேஜோ நமக்கு வரதில்லை. இதுக்கு பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, என்னோட கண்ணோட்டத்தில் நானும் இங்கே இருக்கிறதுனால, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா வேலை பார்க்குற எல்லாரோட வயசில் இருக்கவங்களையும் பார்த்துருக்கேன். பொதுவாக வந்து நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 18 வயசில் இருக்கவன் என்ன பண்ணுவான், உள்ள புதுசாக வந்தான் ஊருக்கு, ஒரு வெளிநாட்டுக்கு புதுசாக வந்தான்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, வரும்போதே கடனோடு வருவாங்க. அவங்களாட்டி வந்து மிச்சம் பண்ண முடியாது அப்படின்றது ரைட்டு. ஒரு 45 ப்ளஸ்ஸு 50 ப்ளஸ் 55 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களையும் போய் கேட்டிங்கன்னா, என்னென்ன எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா, கடன்லாம் இல்லையான்னு கேட்டால், எங்கப்பா இன்னும் இப்போ தான் பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், பிள்ளைங்கள மேல் படிப்பு படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு கடன்லையே தான் ஓடிட்டு இருக்க மாதிரியே நிலமை தான் இருக்குமே ஒழிஞ்சு, 90 to 95% வந்து யாரும் வந்து ஓகேப்பா நான் எல்லாம் சம்பாரித்து முடிச்சிட்டேன், நிம்மதியாக இருக்கேன், இதுக்கு எனக்கு எந்த வேலையும் கிடையாது, சும்மா ஏதோ சம்பாரிச்சுட்டு இங்கே இருந்துட்டு பழகிட்டேன், சும்மா சம்பாரிச்சுட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்ற 195% வந்து அப்படிப்பட்ட நிலமையில யாருமே இருக்கிறது கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 20 25 வயசில் வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. 55 60 வயசு வரைக்கும் உழைச்சாலும் அதுக்கப்புறமா வந்து அவங்களாட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கூட தொட்டு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. ஓகேவா? இது என்ன பிரச்சனைன்றதை ஆணிவேர்லேருந்து நம்ம அலசினா தான் நமக்கு அதுக்கான மூல காரணம் என்னன்றது புரியும். இப்போ வந்து இந்த விஷயத்தை நான் ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறேன், 3 காலகட்டமாக பிரிக்கிறேன். கிட்டத்தட்ட 1970லேருந்து இன்றைக்கி 2025 ஒரு 55 வருஷம். இந்த 55 வருஷத்தை ஒரு 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 1970லேருந்து ஒரு 90 95 வரைக்கும் ஒரு காலகட்டமாக பிரிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு நபர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருப்பார், என்ன பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருப்பார். வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், அவங்க அப்போல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆண் இருந்தார்னா 2 அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும், அண்ணன் தம்பி யார் இருந்தாலும், இங்கே யார் வராங்களோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பார், வந்தோடனே என்ன பண்ணியிருப்பார், வந்துட்டு அக்கா தங்கச்சி யாரோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு நகை எடுத்து போட்டு எல்லாம் செஞ்சு கட்டி கொடுத்துருப்பாரு. அப்படி பண்ணியிருப்பாருன்னா அவர் வந்த கடனை கொஞ்சம் குறைச்சிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கிறதுல ஒரு கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 10 வருஷம் ஓடி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார், போயிட்டு அவருக்கு ஒரு 27 28 வயசு இல்லை 30 35 வயசில் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவர் கல்யாணம் பண்ணோடனே திரும்ப கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு திரும்ப விட்டுட்டு வருவார்.
அதுக்கப்புறம் ஒரு குழந்தையாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வீடு கட்ட ஆரம்பிப்பார். அந்த வீடு கட்டி முடிச்சு அந்த கடனை முடிச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு 90 அந்த 90 2000 அந்த ரேஞ்சில் வந்து வீடு கட்டுறதுக்கு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருந்தால் ஒரு வீடு கட்டியிருக்கலாம். அப்போ வாங்கின சம்பளம் வந்து ஒரு 10,000 15,000 அந்த ரேஞ்சில் இருந்தாலுமே அப்போதைய செலவுகள் வந்து ஓரளவுக்கு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கக்கூடியதாக தான் இருந்தது அந்த டைமில். இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பிள்ளைங்க வந்து வளர்ந்துரும், பெரிய படிப்பு படிக்க வைக்கணும், பிள்ளைங்கள காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்ற இதில் வந்து ஓடுவார். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 55 60க்கு போயிடுவார். பிள்ளைங்க படித்து அந்த இப்போ இங்கேயே வந்து அப்பா ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக இங்கேயே வாழ்ந்துருவார். அங்கே அப்பான்னா அந்த புள்ள வந்து எப்பயாவது லீவில் மட்டும் தான் பார்க்கும். அப்படி வளர்கிற புள்ள வந்து ரொம்ப திறமையாக வளருமானா அதில் 100க்கு 90% வாய்ப்பே கிடையாது. அந்த புள்ள வந்து ஏதோ ஜாலியாக அப்பா வந்து பணம் அனுப்புகிறாரு, ஜாலியாக சொகுசாக சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும் வழி இல்லாமல் அந்த பிள்ளைய வந்து திரும்ப இங்கே வந்து சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை அரபிக் கண்ட்ரியோ திரும்ப வேலைக்கு வரும். அப்புறம் அவரும் சம்பாதிப்பார். இவர் இவ்வளோ வருஷம் சம்பாதிச்சாரு, 30 வருஷம் சம்பாதிச்சிட்டாரு, சரி ஊரில் போயிட்டு செட்டில் ஆகலான்னு போனால் 2வது மாதம் கூட கையில் காசு இருக்காது. ஒரு 4 நாளைக்கு அப்படியே ஒரு அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு மருமகளோ யாரோ இருந்தாங்கன்னா ஒரு 4 நாள் சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முகம் சுளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் விருப்பப்பட்டு கேட்டால் கூட அவர் என்ன நினைப்பார், நம்ம இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கோம், நம்ம ஏதோ பெரிய தியாகி மாதிரி நினச்சிட்டு போயிட்டு நமக்கு எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைப்பார். ஆனால் ரியல் சுச்சுவேஷன் வந்து ஒரு 4 நாள் கூட அது மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் டோட்டலாக மாறி போயிடும். ஒரு 2,000 கொடுங்க செலவுக்கு கொடுங்கன்னு கெஞ்சுற நன்மைக்கு ஆகிடுவார். இது அந்த காலகட்டம். அடுத்து அந்த 95லேருந்து ஒரு 2010 2015 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் வந்தவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா, அப்போ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,50,000 லட்ச ரூபா அப்படியே கட்டிடுவாங்க. 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வந்து கட்டி வந்திருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னா, ஒரு 4 வருஷம் போகிறோம், வெளிநாடு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், எடுத்துகிட்டு வரோம், ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், ஊரில் செட்டில் ஆகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே போல் திரும்ப வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு 3 பேர் 4 பேர் கல்யாணம் பண்ணல அப்படின்னாலும் இவங்க வாழ்க்கைக்கு வீடு கட்டும். ஃபஸ்ட்டு அடுத்து வீடு கட்டுவாங்க. வீடு கட்ட ஆரம்பித்தோன்னே கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ண அப்படியே குழந்தை வளரும். சரி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருந்து ஊருக்கு போயிடலாம்னு நினைப்பாங்க. அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப நெருக்கடி நிறையா வரும். ஏதாவது ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத செலவுகள் நிறைய வரும். அப்புறம் இஎம்ஐ ஏதாவது கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது, அப்புறம் பிள்ளைங்களுக்கு அது வாங்கணும், லேப்டாப் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் பிள்ளைங்க வளரும். திரும்ப அந்த பிள்ளைங்களுக்காக அப்படியே கண்டினியூவாக வந்து இப்போ உழைச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் இங்கே தான் இருப்பாங்க. இந்த 2015 20 அந்த டைமில் வந்தவங்க அந்த அந்த டைமில் வந்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து வரும்போதே வந்து 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் வருவார். அவரும் என்ன நினச்சிட்டு வருவார், போய் 3 வருஷம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறோம், ஊருக்கு போகிறோம்னு நினச்சிட்டு வருவார். அந்த 5 லட்ச ரூபா அந்த வாங்கிட்டு வந்த 5 லட்ச ரூபா கடனோட வட்டியோட அதை அடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடும். அந்த 4 வருஷம் ஒழுங்காக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருந்தா மட்டும்தான் அதையும் அடைக்க முடியும். இல்லை இடையில 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போனார், வேறு கம்பெனி மாறினாருன்னா அதுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் அதுவும் வட்டி ஓடிட்டு இருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா இதை அடைச்சி முடிக்கவே வந்து 6 வருஷம் ஆகிடும். அந்த 6 வருஷம் முடிய போகிற டைமில் என்ன ஆகும், திரும்ப இவருக்கும் பழையபடி வீடு கட்டுற கடமை வரும். அடுத்து வீடு கட்டி அந்த கரெக்டாக முடிப்பார், லோன் வாங்கி வீடு கட்டி முடிப்பார். அடுத்து பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணோன்னே ஒரு குழந்தை, திரும்ப இங்கே வருவார். திரும்ப இப்படியே ரொட்டீன் லைஃப். இந்த ஒரு 55 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஏதாவது அந்த லைஃப் சர்க்கிள் வந்து மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனி வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்கல, அது ஒரு பக்கம் இருக்குது தான். ஆனால் அப்போ ஒரு 2000 ஆன செலவுக்கும் இப்போ ஆகிற செலவுக்கும் எவ்வளோ ரொம்ப வித்தியாசம் வந்திருக்குன்னா ரொம்ப வித்தியாசம் வந்திருக்கு. அன்னைக்கு 15 ரூபா 20,000 அதை சமாளிக்க முடியும் இந்த ஒரு குடும்பம், இன்றைக்கி 60,000 70,000 சம்பாதிச்சாலும் கொடுத்தாலும் சமாளிக்க முடியல. கம்பெனி வந்து ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக சம்பளம் ஏற்றி தர மாட்டுறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதே போல் சரி இப்போ ஒரு விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்கும்போது 10,000 20,000 சம்பளம் வாங்கும்போது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு 60,000 70,000 நான் மாதம் வாங்கணும் அப்படின்னா நம்ம நிம்மதியாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு மாதம் ஒரு 30,000 சேவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் இருக்கும்போது அந்த கனவு இப்போ இன்றைக்கி வந்து இல்லைன்னு சொன்னாலும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 90 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அதிகபட்சம் 1,50,000 2 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க. நம்ம அது ரொம்ப அதிகபட்சத்தை போவேன்னா ரொம்ப ஒஸ்ட்டு சினாரியோ எடுத்துப்போம். குறைஞ்சபட்சம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 40,000லேருந்து ஒரு 80,000 90,000 வச்சு சம்பாதிக்கிற அளவில் எல்லாருமே இருக்கும். ஆனால் எல்லாருமே இருந்தும் நம்மளாட்டி ஒரு 5,000 10,000 கூட மிச்சம் பண்ண முடிய மாட்டுது. எவ்வளோ சம்பாதிச்சாலும்
ஒன்று லோனுக்கு போகும், இல்லை கடனுக்கு போகும், மீதி வந்து குடும்ப செலவுலேயே விழுந்துடும். அப்படியே ஓடிட்டுருக்கும். சரியா? இப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா யோசித்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா புரியும். எல்லாருக்குமே எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சம்பளம் பத்தவே இல்லை. இருந்தாலும் லோன் அமௌண்ட்டு அப்படின்னு வரும்போது, லோனோ கடனோ வந்து வரும்போது, நம்ம ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 இல்லை 20,000 கட்டுறோன்னு வச்சுங்களேன், லோன் கட்டுறோன்னு வச்சுங்களேன். அந்த கடனை வந்து அந்த லோன் கட்டுற அமௌண்ட் வந்து என்ன தான் நமக்கு சம்பளமே இல்லைன்னு சொன்னாலும் எப்படியாவது நம்ம அதை கட்டிடுவோம். சரியா? அந்த 20 ரூபான்றது 40 ரூபாயா இருந்தாலுமே நம்ம வந்து எப்படியாவது அதை அடைச்சி கட்டிடுவோம். நம்ம லோனு ஏதோ ஒன்று கட்டணும், மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம எப்போதுமே வந்து அதை முதல்ல கட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து செலவுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் வந்து நம்ம கடன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற நாம, கரெக்டாக பிளான் பண்ணுற நாம, ஒரு மாதம் ஒரு 5,000 இல்லை 10,000 சேமிக்கிறதுக்கு அப்படின்னு போடணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வந்து அந்த மனசு வராது. ரெண்டாவது நம்ம அதெல்லாம் செட் ஆகுமா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இருக்கிற கடனில் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதே நாம தான் ஒரு பிள்ளைக்கு எல்கேஜி பிள்ளைக்கு 1,00,000 ரூபா கட்டணும் அப்படின்னாலும் 1,00,000க்கு 30,000 கட்டணும் அப்படின்னாலும் உடனே கேட்காம கூட கடன் வாங்கி உடனே கொடுப்போம். உடனே ரெடி பண்ணுவோம், எங்கே வேணாலும் ரெடி பண்ணுவோம். ஒரு திடீர் ஆஸ்பத்திரி செலவு வருது அப்படின்னா 2 லட்சம் இல்லை 5 லட்சம் இல்லை, எங்கே வேணாலும் கடன் வாங்குவோம், கடன் வாங்கி கொடுப்போம். ஒரு லோன் கட்டணும், மாதம் மாதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னாலும் 40,000 இருந்தாலும் நம்ம பே பண்ணுவோம். ஆனால் ஒரு 10,000 இல்லை ஒரு 5,000 மாதம் சேவ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபிலையோ இல்லை ஒரு போட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னா மொதல் விஷயம், பெரும்பாலானவர்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியறதில்ல. இன்னும் சிலருக்கு வந்து அப்படி நான் போட்டாலுமே அதை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா நமக்கு வர நியூஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட் வந்து ஏறும்போது அமைதியாக ஏறிட்டே இருக்கும். அது வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. 30 வருஷம் 40 வருஷமாக ஏறிட்டு இருக்கும், அது யாருக்கும் பெருசாக தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 20,000 கோடி 15,000 கோடி சரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நியூஸ் வந்து பெரிய நியூஸாக வரும். அந்த நியூஸை மட்டும் பார்த்துட்டு, பார்த்தியா நல்ல வேலை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எல்லாமே நஷ்டமாக தான் போயிருக்கும். பாரு எவ்வளோ நஷ்டமாகி இப்போ எல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து இப்போ நான் நஷ்டமாகி நடுத்தர நிற்கிறாங்க, நல்ல வேலை நான் பண்ணாமல் விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம மனசை தேத்திக்கிட்டு நம்மளை போயிடுவோம். இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் என்ன பண்ணணும், எங்கே போய் வாங்கணும், எப்படி பண்ணுன்ற நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பெரிய நாலேஜ் வேணுமா, அதாவது ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச அளவுக்கு, ஒரு மொபைல் நம்பர் கேட்டால் ஒரு பேன் நம்பர், ஒரு ஆதார் நம்பர், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே கேட்குறத என்ட்ரி பண்ண தெரிஞ்சாலே போதும். அந்த நாலேஜ் இருந்தாலே, ஒரு 8th படித்த நாலேஜ், ஒரு 10வது படித்த நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் நார்மலாக வந்து தாராளமாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து 24 மணி நேரமும் டிக்டாக் பார்க்கவும் நமக்கு டைம் இருக்கும். ஏதாவது கேட்ட பாட்டியே திரும்ப 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 சலிக்காமல் கேட்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஆனால் யூடியூப்ல வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் எப்படி பண்ணுறது, எப்படி அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது, ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத 1008 வீடியோ இருக்குது, லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது. ஆனால் ஒரு வீடியோ கூட பார்க்குறதுக்கு நமக்கு பொறுமையும் இருக்காது, அதுக்கான நேரமும் நமக்கு இருக்காது. நம்மளோட பிரச்சனைகள் இங்கே தான். இதுதான் நம்மளோட மூல காரணமே. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ இருக்க எல்லாரோட பிரச்சனை சொன்னேன். இதுக்கான தீர்வு வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, மொதல் விஷயம் இதில் நான் இன்க்ளூட் பண்ணல. இன்னைய நிலைமைக்கு ஒரு கார் எடுத்தாலும் பைக் எடுத்தாலும் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டே ஆகுறீங்களோ, இன்சூரன்ஸ் பேப்பர் காட்டினா தான் ஒரு போலீஸ் விடுறாங்களோ, அதே போல் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் மாதம் மினிமம் ஒரு 500 இல்லை 1000, அதிகபட்சம் கூட வேணாம், கண்டிப்பாக வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 700 பண்ணுறோம். ஒரு 500 இல்லை 1000 மினிமம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே கட்டாயமாக போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவை. அது ஒரு சின்ன வண்டி வாங்கினா கூட அதுக்கு போட்டு தான் அவங்களே கொடுக்குறாங்க. அதுக்கே வாங்குகிறோம். நம்ம உயிர், நம்ம லைஃபு, அது நம்மளை நம்பி இருக்கவங்க லைஃபு. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய செலவாக நினைக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு இன்சூரன்ஸை நல்ல இன்சூரன்ஸாக செலக்ட் பண்ணி அதை போட்டு விட்டுருங்க. எல்லாருமே மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1000 செட் பண்ணி விட்டுருங்க. 1000 நீங்கள் ஊருக்கே போனாலும், வேலை இல்லாமல் போனாலும் 1000 கட்ட முடியாத நிலைமைக்கு நீங்கள் என்றைக்கே போக போகிறதில்ல. தயவு செஞ்சு அதை முதல்ல பண்ணிடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி யாருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாருமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அது அத்தியாவசியமோ அதே அளவுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் அத்தியாவசியமாக ஓப்பன் பண்ணுங்கள்.
இது ஓப்பன் பண்ணுறது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, புரியாத சூத்திரமோ ஒரு பெரிய கஷ்டமான வேலையோ ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் 2020க்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த பெரிய ப்ராசஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து மொபைலில் உங்கள் கையில் உங்ககிட்ட அந்த ஆதார் ப்ரூஃப், ஒரிஜினல் ப்ரூஃப் கூட தேவை கிடையாது. அதோட ஃபோட்டோ காப்பி இருந்தால் கூட போதும். இல்லை எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் வந்து டிஜிலாக்கர்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இந்தியாவில். அந்த டிஜிலாக்கரில் போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு இங்கே சேவ் பண்ண முடியலன்னா ஊரில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி உங்கள் இதை ஒரிஜினல் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து டிஜிலாக்கரில் ஒரு வாட்டி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கேஒய்சி ப்ராசஸ், எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அந்த கேஒய்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணும். ஒரு ஓடிபி மட்டும் வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் ப்ரூஃபை எடுத்துக்கும். சரியா? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். சரியா? எல்லாருமே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் மாதிரி தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா, இது வந்து பொதுவாக வந்து ஒரு ஸ்டாக்கோ, ஒரு பாண்டோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் மாதிரி. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றி அதுலேருந்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்குவோம். சரியா? டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அது தெரியலனாலும் யூடியூப்ஸில் போய் பாருங்கள். அப்படியும் தெரியலனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ஓகேயாக இருக்கிறத ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதையே தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை. வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தாலும் உங்கள் சைடில் நீங்கள் விசாரித்து, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் போயிட்டு பெஸ்ட்டாக இருக்கிறதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணி நான் வந்து செக் பண்ணதுனால எனக்கு ஓகேயாக இருக்கனால நான் இதை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்மில் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இன்னொரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். இப்போ நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போஸ் நான் வந்து லட்சக்கணக்கில் பே பண்ணி வச்சுட்டேன், திடீர்னு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கும். முன்னாடி அந்த நிலைமை இருந்தது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் எந்த புரோக்கர் வழியாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வாங்கி வைக்கிற மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாம் போயிட்டு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஆர்பிஐ கீழே 2 விதமான ஒரு இது எங்கிட்ட இருக்குது. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்னு சொல்லுவாங்க. இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அப்படின்ற 2 போர்ட்டில் தான் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ கீழே இருக்கிற ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சுங்களேன், ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ஒரு புரோக்கர் வழியாக உங்கள் ஸ்டாக் வாங்கினாலும் அந்த எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் இதில் தான் வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகியிருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு 18 நம்பர் டிமேட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த புரோக்கரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு தொலைச்சிட்டா கூட அந்த டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் கூட போதும். இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் மூலிமா எப்படி வேணாலும் நீங்கள் அதை திரும்ப ரீட்ரேஸ் பண்ணி எடுத்துட முடியும். அவங்க இது எல்லாமே அங்கே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த புரோக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா கூட உங்களுக்கு பயம் கிடையாது, கவலைப்பட தேவை கிடையாது. சரியா? அதனால பயப்படாமல் டிமேட் அக்கௌண்ட்டு எல்லாருமே ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? நான் வந்து இதில் போட்டிருக்கேன் வந்து ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன். இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சாலும், இல்லை நீங்கள் உங்கள் நாலேஜுக்கு அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? அடுத்து வந்து ஒரு பாண்ட்ஸ் வந்து பிளாட்ஃபார்முக்கு இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி பாண்ட்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பாண்ட்ஸ்னால் என்னென்னா, நான் ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்ட்ஸ் வந்து எல்லா விதமான பாண்டும் இருக்கும். கடன் பத்திரம் பாண்டுனா கடன் பத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. கவர்மெண்டோட பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அவங்களோட தொழிலை வந்து பெருசாக வந்து வளர்ச்சி ஒரு நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் பத்தலைன்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடிலாம் வந்து பேங்க்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட, இன்வெஸ்டர்ஸ்ட்டை கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மக்கள்கிட்டயே டேரெக்டாக வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்ட கடன் வாங்கலாம் அவங்க வந்து வட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து அது யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு மாதிரி கவர்மெண்ட்டும் அதை வந்து ஒரு ரெகுலேஷன் பண்ணி முன்னாடி மாதிரி ரொம்ப சீட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ அதுலேயே வந்து தெளிவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த விதமான பாண்டு வாங்க போகிறீங்க அப்படின்றது உங்களோட கையில் இருக்குது. சரியா? பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன். இது ஒன்றும் ஸ்பெசிஃபைடாக வீடியோஸ் வந்து எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அப்படி புரியலன்னு சொன்னீங்கனாலும் நான் 1 by 1 உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த பாண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எதில் வாங்கலாம் அப்படின்னா, கோல்டன் பைன்னு ஒன்று இருக்குது, india.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, விண்ட் வெல்த் அப்படின்ற 3 பிளாட்ஃபார்ம் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இருக்குது. இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது நீங்கள் போய்ட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸில் சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு பாண்ட் அக்கௌண்ட் வந்து ஒன்று லிங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வாங்குறது எல்லாமே வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே வந்து ஸ்டோர் ஆகிடும். சரியா? இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க.
நீங்கள் இதுக்கு ஆப் ஓப்பன் பண்ணோட அவசியம் கிடையாது. ஒரு வெப்சைட்டில் கூட பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு பாண்ட் வாங்குறத நீங்கள் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாண்ட் வாங்குனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லாமே வாங்கி வைக்கலாம். ஸ்டாக் வாங்கி வைக்கலாம், ஈக்விட்டி வாங்கி வைக்கலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கி வைக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி வைக்கலாம், அதே போல் கோல்டு பீஸு எதுவுமே எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் பாண்டு வாங்கினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஸ்டோர் ஆகிடும். சரியா? இது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு, ஒன்றும் எனக்கு புரியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 வாட்டி உட்காந்து பொறுமையாக ஒரு வீடியோ பாருங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 4, 5 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை பக்கத்தில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு கேளுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம பேசுகிற டாப்பிக்கை வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வெட்டியாக பேசுகிறத தவிர, நம்ம பேசுகிறத தவிர வேறு எதுவும் நம்ம புதுசாக பேச மாட்டோம். தயவு செஞ்சு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இதுகளை பற்றி பேச ஆரம்பிங்க, இந்த நியூஸுகளை படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன தான் 60 வருஷம் இல்லை, 80 வருஷம் இல்லை, 100 வருஷம் உழைச்சாலும் நீங்கள் மட்டுமே உழைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்றைக்குமே இந்த ஃபினான்ஷியல் ட்ராப்புன்ற இதில் வந்து வெளியில் வரவே முடியாது. நீங்களும் உழைக்கணும், உங்கள் பணமும் உங்களுக்கு உழைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியும். ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் நீங்கள் கரெக்டாக கஷ்டப்பட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் நீங்கள் திரும்ப போயிட்டு ரிட்டையர்டாக நீங்கள் ஊரில் போய் உட்காந்துருந்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாதம் ஒரு 20,000 30,000 உங்களாட்டி பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள் கேபிட்டலை இழக்காமல் சம்பாதிக்க முடியும். அதுக்கான சிம்பிள் வழிகளை மட்டும் தான் நான் இப்போ சொல்கிறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. நான் பேசிக்கான ஒரு 2 3 ஸ்டெப்பை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்கு வேறு நாலேஜே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த 3 விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் தாராளமாக மாதம் நீங்கள் ஊருக்கு போய் உட்காந்தா கூட ஒரு 15 வருஷம் கழித்து மாதம் உங்களுக்கு 20,000 எந்த உழைப்புமே இல்லாமல் வர அளவுக்கான ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். சரியா? முதல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 2வது வந்து பாண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது விஷயமா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 3 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். எல்லாருமே சொல்லலாம், எனக்கெலாம் எப்படி நான் வந்து மாதம் இது பண்ணுறேன், கடன் இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும். இந்த 3 லட்ச ரூபா ஒரு ஆஸ்பத்திரி செலவாகவோ இல்லை வந்து ஒரு வேஸ்ட்டு செலவோ ஏதோ ஒரு இதுக்காக பண்ணணுன்ற ஒரு இதுவாகவே என்ன பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு ஒரு 3 லட்ச ரூபா எடுத்துருங்க. 3 லட்ச ரூபா சேர்த்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாண்டு வந்து வாங்குங்க. அந்த பாண்டு வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, பாண்ட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது வந்து பாண்டு ரிட்டர்ன் தர இது வந்து மந்த்லி தருவாங்க, மாதம் தருவாங்க, வாரம் தருவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தருவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறை தருவாங்க. அந்த மாதிரி டைப்பில் நீங்கள் எது வாங்கணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த பாண்டு 2 கண்டிஷனை பார்க்கணும். ஒன்று வந்து அந்த பாண்டுக்குன்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு தர நிர்ணயம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ரிபிள் ஏ வந்து AAA, அது போல் BBC அது மாதிரி D வரைக்கும் போகும். நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்கள் வாங்க வேண்டிய பாண்டு வந்து 3 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று வந்து 10% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் தரணும். நீங்கள் பே பண்ணுற தொகைக்கு 10% வந்து ஒரு வருஷத்துக்கு அது ரிட்டர்ன் தரணும் குறைஞ்சபட்சம். அந்த பாண்டோட குவாலிட்டி வந்து AA இருக்கணும், இல்லைனா AAA இருக்கணும். இந்த 2 கேட்டகரியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு பே பண்ணுறது வந்து மாதம் பே பண்ணணும். இந்த 3 கண்டிஷனை மட்டும் அதில் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பாண்டு செக்யூரானு பார்த்துக்கிட்டு அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு பாண்டில் ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? எதுக்காக 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு வந்து 30,000 ரூபா வரும். சரியா? வருஷத்துக்கு 30,000 வரும். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,500 வரும். சரியா? இப்போதைக்கு நீங்கள் சம்பாதிக்கும் போது இந்த 3 லட்ச ரூபாயை நீங்கள் போட்டுட்டு மறந்துடுங்க. தயவு செஞ்சு இந்த 3 லட்ச ரூபாயை நீங்கள் காணா தொலைச்சிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த 3 லட்ச ரூபாயை போட்டுட்டு மறந்துடுங்க. மாதம் அதுலேருந்து 2,500 வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டான பாண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மாதம் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த 2,500 என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ ஒரு தனியார் நடத்துகிறதோ இல்லை வந்து என்னைக்காவது மூடிட்டு ஓடிடுவாங்க, இந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டால் நான் திவால் ஆகிடணும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலி நிஃப்டி 50 அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்க டோட்டல் டாப் 50 கம்பெனிஸோட ஆவரேஜ் தான் இந்த வந்து நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50ல் இருக்க கம்பெனிஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து என்ன ஒரு சேஃப் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து பெரிய கம்பெனியே ஒரு 2-3 கம்பெனி வந்து திவால் ஆகி போச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அந்த 3 கம்பெனி எடுத்துகிட்டு அடுத்த 3 கம்பெனியை வந்து நல்லா இருக்க கம்பெனி வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து திடீர்னு வந்து அந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த கம்பெனி இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் வந்து எப்படி என் பணம் வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் பயப்பட தேவையில்ல. இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இருக்கிற வரைக்கும்
இந்தியாவோட பொருளாதாரம் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஸ்டேபிளாக இருக்கிற வரைக்கும் உங்கள் பணம் இதில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகி போயிடாது, நிச்சயமாக இருக்கும். இது இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது யாருமே நடத்துறது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட், அதாவது பொதுவாக அந்த இதில் ட்ரேட் ஆகக்கூடிய 50 கம்பெனியோட ஆவரேஜ் தான் இது. ஸோ வந்து இது ஓரளவுக்கு ரொம்ப சேஃபு தான். நீங்கள் என்ன தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டாலுமே, எத்தனை கோடி போட்டு வச்சாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் பே பண்ணுறது, அந்த பேங்கே லாஸ் ஆகிட்டா கூட உங்களுக்கு பே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் தான் பே பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க்குன்றது எதுவுமே இல்லாமல் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப இந்த ஒரு ஈக்விட்டியில் போடுறத விட ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 60 to 70% வந்து சேஃப் தான். சரியா? இதில் வரக்கூடிய அந்த 3 லட்ச ரூபா போட்டுட்டு அந்த 3 லட்ச ரூபாய் மறந்துடுங்க. அதுலேருந்து வரக்கூடிய 2500 எடுத்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபியாக போட்டு விட்ருங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அதாவது பேங்க்கில் போயிட்டு மாதம் இந்த 2500 இந்த அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போல்லாம் பணம் வருதோ, இப்போ வந்து இந்த வட்டி வந்து உங்களுக்கு மாதம் வந்து ஒரு 10ஆம் தேதி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 15ஆம் தேதி என்ன பண்ணுங்கள், எஸ்ஐபியை வந்து செட் பண்ணி விட்ருங்க. 2500 வந்து அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போகிற மாதிரி செட் பண்ணி விட்ருங்க. செட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஆட்டோமேட் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் மறந்துடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அந்த அமௌண்ட்டும் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த எஸ்ஐபியும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக போயிட்டு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை 3 லட்ச ரூபா எடுத்து வச்சு 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சிட்டிங்க. இந்த 2500 உங்கள் பணம் வந்து உங்களுக்கு ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த 3 லட்ச ரூபாயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படி போகும்போது இந்த 3 லட்ச ரூபாயும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 5 லட்ச ரூபாய் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எடுத்து திரும்ப அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? இந்த 2500 உங்களுக்கு 10 வருஷம் கிட்டத்தட்ட பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்த் ஜென்ரேஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா, அந்த 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அந்தளவுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு கேபிட்டலே வந்திருக்கும். ப்ளஸ் வந்து அதோட உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷம் போகும்போது எல்லாமே வந்து எக்ஸ்போனன்ஷியலாக போகும். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ளைட் வந்து ரன்வேயில் ஓடிட்டு இருக்கும்போது அது வந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சரி, 30 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சரி, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் சரி, ஒன்றும் பெரிய உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி தெரியும். எப்போ வந்து அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுதோ, எப்போ அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்குதோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இங்கே தரைக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மடங்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். 30 மடங்கு போகும், 60 மடங்கு, 60,000 அடி, அது போல் என்ன சொல்கிறது, 1000 அடி, 2000 அடி, 3000 அடி, 10,000 அடி, 20,000 அடி, 30,000 அடி வரைக்கும் போகும். சரியா? இப்போ தரையில் இருக்கும்போது பார்க்கும்போது அதே ஸ்பீடில் தான், அதே இது தான் போச்சு. ஆனால் டேக் ஆஃப் பண்ண பிறகும் அதே ஸ்பீடில் தான் போகுது. ஆனால் உங்களுக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மடங்கு அதிகரிக்குதோ அதே மாதிரி தான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. 10 லட்ச ரூபா வந்து 10 வருஷத்துக்கு எவ்வளோவா காம்பவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா அதான் காம்பவுண்ட் ஆயிருக்கும். 11 லட்சம் 12 லட்சம் தான் காம்பவுண்ட் ஆயிருக்கும். அதே 11வது வருஷம் அது எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 லட்ச ரூபாய் ஆகும். அது 12வது வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 25 லட்சம் ஆகும். அப்படியே வந்து 33 லட்சம், அடுத்து 48 லட்சம் அப்படின்ற மாதிரி மடங்காக வந்து ஏறிட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியாக ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. சரியா? நீங்கள் சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. சரியா? இந்த 2 ஸ்டெப்பை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு 3 லட்ச ரூபா தான் நீங்கள் எடுத்தீங்க. இப்போ அந்த 3 லட்ச ரூபா மூலயமா 2 விதமான வெல்த் ஜென்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க. சரியா? இது ஒரு ப்ராசஸ். அடுத்து வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து எல்லாருமே கன்ஃபார்ம் பே பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு 3 லட்ச ரூபாய் அதில் போட்டுட்டு அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐபி போட்டு விட்ருங்க. ஓகேவா? எஸ்ஐபியும் ஆரம்பிச்சு விட்ருங்க. இப்போ 2 ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டு லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா லோன் வந்து வாங்குகிற பிளான் இருக்கும். சரியா? இந்த லோன் ப்ராசஸை வந்து 2 கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு தான் யூஸ் ஆகும்னு இல்லை, ஊரில் இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். இல்லை லோனே நீங்கள் வாங்கலனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்குது, அந்த லோன் வந்து போயிட்டு இருக்குது, அதனால் வந்து என்னாடி சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 லட்ச ரூபா லோன் அமௌண்ட். சரியா? அதுக்கு வந்து 9.50% வந்து இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேங்க்கில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 7.25லேருந்து அதிகபட்சம் வந்து 9.50 அவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோம் லோனுக்கு வந்து அது வந்து இது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவாங்க.
ஸோ வந்து நான் வந்து ஒஸ்ட்டு சினாரியோ தான் எடுத்திருக்கேன். நான் அதிகபட்சம் எவ்வளோ பே பண்ணுவாங்களோ அதுதான் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். சரியா? இப்போ வந்து நீங்க ரூ. 15,00,000 வாங்கியிருக்கீங்க. 9.50% கிட்டத்தட்ட 10% ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு கட்டணும். சரியா? 10 வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ரூ. 19,400 வரும். சரியா? இந்த அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பே பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வாங்க போனீங்கனாலும் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். சரியா? இப்போ உங்கள் ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 60 வச்சுக்கோங்க. நான் அதிகபட்சம் அதிகமாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு ரூ. 60 வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து அதில் வந்து 20,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? லோன் அமௌண்ட்டு 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 20,000 என்ன பண்ணணும், நீங்கள் 30,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 30,000 கட்டியே ஆகணும். இப்போ வந்து 20,000க்கு பதிலாக நீங்கள் 30,000 வந்து ஹோம் லோன் வந்து மாதம் கட்டியே ஆகணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் கட்டி தான் ஆவீங்க. எல்லாராலையும் கட்ட முடியும். இந்த சுச்சுவேஷன் வரும்போது எல்லாராலையும் அதை பண்ண முடியும். சரியா? நம்ம வந்து முடியாதுன்னு இன்றைக்கி சொல்லுவோம். ஆனால் 40,000 இருந்தாலும் மாதம் மாதம் கட்டி ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம கட்டி தான் ஆகும். வேறு வழி கிடையாது. நம்ம சம்பளம் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நம்மளாட்டி கட்ட முடியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக போட போகிற இந்த 15,000 நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு நினைக்க வேணாம், ஒரு இஎம்ஐனே நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து மொத்தமாக வந்து நீங்கள் லோன் தான் கட்டுறீங்க. சரியா? அப்படின்றத நினச்சிக்கிட்டு இப்போ வந்து 20,000 எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக மாதம் 30,000 எடுத்து வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் ஒரு சினாரியாவை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் சொன்ன சினாரியோவில் 15,00,000 லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு 19,400 நீங்கள் கட்டுவீங்க. அந்த நார்மல் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக கட்டி முடிக்கும் போது 10 வருஷத்தில் வந்து 23.3 லட்ச ரூபா நீங்கள் கட்டுவீங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 8,30,000 வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நான் சொன்னபடி நீங்கள் வந்து ஒரு 15,000 எக்ஸ்ட்ராவாக இப்போ இந்த 19,400 கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 30,000 நீங்கள் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4.3 வருஷத்துக்கு, அதாவது 4 வருஷம் 3 மாதத்தில் வந்து நீங்கள் அதை முடிச்சிருவீங்க. 52 மாதத்துலேயே 120 மாதம் கட்ட வேண்டியதை 52 மாதத்துலேயே நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. சரியா? அப்படி நீங்கள் கட்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,40,000 இருக்கும். நீங்கள் நார்மலாக பே பண்ணியிருந்தீங்கன்னா 23,30,000 பே பண்ணியிருக்கணும். நீங்கள் பேமெண்ட்டை வந்து டபுள் ஆக்கி பே பண்ணுறதுனால உங்களுக்கு 18,40,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கட்டி முடிச்சிருவீங்க. அதுவும் 4.5 வருஷத்தில் கட்டி முடிச்சிருவீங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சினாரியோவில் அவங்க சொன்ன அமௌண்ட் மட்டும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8,30,000 உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டினால நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,40,000 தான் பே பண்ணியிருப்பீங்க. சரியா? இப்போ இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.9 லட்சம் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. சரியா? இந்த 20,000 கட்டுறதுக்கு பதிலாக 30,000 கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிவில் வந்து ஒரு 4,90,000 கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சினாரியோ. சரியா? இப்போ இதே அமௌண்ட் தான் நீங்கள் போட போகிறீங்க. இது ஒரு வேறு சினாரியோ நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா ஒரு அமௌண்ட் மட்டும் சேவ் ஆகிருக்கு. ஒரு 5 லட்ச ரூபா வட்டி மட்டும் சேவ் ஆகிருக்கு. வேறு எதுவும் இதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கல. ப்ளஸ் வந்து ஒரு 4 வருஷத்தில் முடிச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் 4 வருஷத்தில் முடித்தாலும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க? நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு வீட்டு கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். வீட்டு கடன் முடிச்சோன்னே என்ன பண்ணுவோம்? அடுத்து ஏதாவது ஒரு இடம் வாங்குவோம். இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடம் ஏதாவது பெருசாக இருக்குன்னா அங்கே போய் வாங்குவோம். இல்லை ஒரு கார் வாங்குவோம். ஏதாவது தேவையில்லாத செலவு தான் நம்ம பண்ணும் ஒழிஞ்சு நம்ம வேறு எதுவும் பெருசாக வந்து ஒரு ஃப்யூச்சருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை நமக்கு வேலை செய்கிற பணத்தை வேலை செய்கிற அளவுக்கு நம்ம வேறு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ரியலாக எல்லாம் நடக்கிறது இதான். நம்ம எவ்வளோ தான் சீக்கிரம் கட்டி முடித்தாலும் நம்ம பண்ண போகிறது அதான் பண்ணுவோம். ஒரு 80s to 20s இந்த வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் வந்து ஓரளவுக்கு நகை வாங்கி சேர்த்துருப்பாங்க. அவங்க வந்து நகை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து அப்போதைக்கு கம்மியாக இருந்தது. ஸோ வந்து வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு போவோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து நகையை வாங்கியிருப்பாங்க. அது இன்றைக்கி ஓரளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கி சேர்க்குறதோ இல்லை வந்து ஒரு இடம் வாங்கி லேண்ட் வாங்குறதோ இன்றைய நிலைமைக்கு சாத்தியமே இல்லை. ஸோ வந்து நம்ம இந்த அடுத்ததான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தான் நம்ம நோக்கி போகணும். சரியா? அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ரொம்ப பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட. சரியா? இப்போ நான் பார்த்த சினாரியோவில் நீங்கள் 15 லட்சத்துக்கு மாதம் 19,400 லோன் கட்டி ஆகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் 30,000 கட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகுது? 5 லட்ச ரூபா சேவ் ஆகுது. 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிருவீங்க. 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிருவீங்க. சரியா? இப்போ இதே அமௌண்ட்டை நீங்கள் லோனுக்கு போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 15,000 போட்டிங்கன்னா என்ன சினாரியோ நடக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது சினாரியோ.
இப்போ அங்கே பே பண்ண 15,000த்தையே நீங்கள் அங்கே அந்த லோன் அமௌண்ட்டு 19,400 தனியாக பே பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு இஎம்ஐ மாதிரி நினச்சி ஒரு 15,000 தனியாக வந்து இஎம்ஐ மாதிரியே லோன் நினச்சியே பே பண்ணிட்டு வந்திருந்தீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொல்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ஒன்று போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரியே ஒரு 15,000 வந்து நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதுலையோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 120 மாதம், அதாவது 10 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சரியா? நீங்கள் அதே சினாரியோவில் லோன் எக்ஸ்ட்ரா பே பண்ணனாலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் எக்ஸ்ட்ரா வந்தது. பட் அதே நீங்கள் அந்த 15,000 நீங்கள் அதில் போடாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் ஒரு ஆவரேஜாக 3 வருஷம் 4 வருஷத்துலலாம் வந்து அதோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷ கேப்பில் 10 வருஷத்துக்கு நார்மலாக நீங்கள் பாசிட்டிவ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் எதை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் 11%, 12%, 13% நிச்சயமாக கொடுக்குது. ஒஸ்ட்டு கேஸு கூட 11% குறையிறதில்ல, 10%, 11% குறையிறதில்ல. சரியா? இப்போ இதில் 12% போட்டிருக்கேன். 12%க்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 34 லட்சம் இல்லை 35 லட்சம் உங்கள் கையில் இப்போ இருக்கும். அந்த 18 லட்சம் வந்து 35 லட்சமாக இப்போ மாறி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 35 லட்சமாக மாறி இருக்கும். நீங்கள் ஒரு ஒஸ்ட்டு கேஸ் இதில் 10% தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 28 லட்சம் இருக்கும். நீங்கள் முன்னாடி பே பண்ணதில் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு வெறும் லோன் அமௌண்ட் மட்டும் தான் குறைஞ்சது, ஒரு 4 வருஷம் குறைஞ்சது. இப்போ அந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 4 வருஷத்தில் நீங்கள் லோனை குறைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 35 லட்சம் 28 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதே விஷயத்த நீங்கள் அந்த லோன் அமௌண்ட் அப்படியே விட்டுட்டு நீங்கள் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 18க்கு 36 கிட்டத்தட்ட பாதி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த 16 லட்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும், ஒரு 10 லட்சம் கூட வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 லட்சம். முன்னாடி சினாரியோவில் நீங்கள் வெறும் லோன் தான் பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஃபைனலாக வந்து உங்கள் கையில் 0. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து உங்கள் அசலும் இருக்குது. ப்ளஸ் அசல் இல்லாமல் அசலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்து 100% அந்த வட்டியுமே வந்து பாதி உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறி இருக்குது, உங்கள் அசல் ஏறி இருக்குது. சரியா? ஒரு 30 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. ரவுண்டாக நம்ம 34 கூட போகணும். ஒரு 30 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 12 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இது மட்டும்தான் இதில் பெனிஃபிட்டா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஒரு 10 வருஷம் முடிஞ்சிச்சு. 16 வருஷத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த 30 லட்ச ரூபாயில் மாதம் 20,000 மாதம் 20,000 மட்டும் வித்ட்ரா பண்ணலாம். மீதி அமௌண்ட் அதிலே இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அதில் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாதம் ஒரு 20,000 நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே ஒரு 25 வருஷத்துக்கு நீங்கள் 25-30 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். அதில் இருக்கிற அமௌண்ட்டும் உங்களுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி 16 வருஷம் 15 வருஷம்லாம் போச்சுன்னா அது வந்து இப்போ அதில் வந்து ஒரு நீங்கள் மாதம் 20,000 எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? கிட்டத்தட்ட 45, 68 லட்சம் இல்லை 1 கோடி கிட்ட போயிருக்கும். 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கிட்ட போயிருக்கும். நீங்கள் 1 கோடி ரூபாயில் 20,000 எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த 1 கோடி ரூபாயில் மாதம் 20,000 எடுத்துகிட்டு இருந்தால் கூட உங்கள் அசல் வந்து குறையாது. உங்கள் அசல் வந்து அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு 20-30 வருஷத்துக்கு நீங்கள் மாதம் ஒரு பென்ஷன் வாங்குற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கலாம். சரியா? ஓகே, இது ஒரு பெனிஃபிட்டு. ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் ஏன் லோன் பே பண்ணாமல் இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடணுன்றதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம், எந்த காரணத்துக்காக வந்து நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணாமல் லோனை வந்து சேர்த்து கட்டாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட கரன்சியோட இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃப்ளேஷன் வந்து 7% இருக்குது. ஓகேவா? ஒரு ஆவரேஜாக 7% வச்சுக்கோங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய கான்செப்டாக கிடையாது, பணவீக்கம்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் அப்படின்றது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை அடுத்த வருஷம் அதே பொருளை நீங்கள் 107 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ உங்கள் கையில் இருக்க அமௌண்ட் என்னவாகும்? அந்த 7 ரூபா குறைஞ்சிரும். இந்த 7 ரூபான்ற வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். வருஷம் உங்கள் கையில் இருக்க அமௌண்ட் வந்து 7 ரூபா ரேஞ்சுக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். அதுதான் கணக்கு. இப்போ அடுத்த வருஷம் 107 ரூபா வாங்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 114 ரூபாய்க்கு கொடுத்து அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? இன்னும் 7 ரூபா 93 7 ரூபா குறைஞ்சதுன்னா மீதி 85 ரூபா இருக்கும். சரியா? சரி, 86 ரூபா இருக்கும். இப்படி வந்து உங்கள் அமௌண்ட் குறைஞ்சிட்டே போகும். உங்களோட நீங்கள் வாங்க வேண்டிய பொருளோட விலை அதிகமாகிட்டே வரும். நம்ம பொருளோட விலை அதிகமானதுனா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எது? நம்ம பொருள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி, கார் கம்பெனி, இல்லை ஒரு பெரிய கம்பெனிஸு, ஒரு தொழில் பண்ணுற கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏறிட்டே இருக்கும்.
அதே போல் நம்ம பேங்க்குக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 10 வருஷம் ஆனாலும் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு அதே அமௌண்ட் தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து அது வந்து நமக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் நமக்கு 10 வருஷம் ஆனாலும் நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோன்றது சேமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரூ. 60 சம்பளம் வாங்கும்போது ஒரு ரூ. 20 ரூ. 30 பே பண்ணுறதுன்றது பெரிய விஷயமா ஓரளவுக்கு கஷ்டமாக தெரியுது. அதே வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட வருமானன்றது நிச்சயமா வந்து 1 1,50,000 ரூபா, 2,00,000 ரூபா கிட்ட போயிடும். ஸோ அந்த டைம்ல இந்த அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு 19,000ன்றது அந்த டைம்ல வந்து அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 9,500 இல்ல 9,800 10,500 தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில தான் வந்து அந்த அமௌண்ட் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு இந்த டவுன் பேமெண்ட் கட்டும்போது, இது வந்து பெரிய விஷயமாவே தெரியாது. என்னைக்குமே ஒரு லோன் வாங்குனீங்க அப்படின்னா, அந்த லோன வந்து ஃபுல்லா கட்டி முடிக்கிறது தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனு. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும்போது, நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த லோன் பேமெண்ட்ட அந்த 10 வருஷத்துக்கோ, 15 வருஷத்துக்கோ நீங்க போட்ட வருஷத்துக்கு சிங்கிளா அது அது எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை கட்டிட்டே இருந்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து சைட் பை சைடா உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்க காசை வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிட். இல்ல எனக்கு லோனும் கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னீங்கன்னா, இன்னொரு இன்னொரு விஷயமும் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ மாசம் வந்து 20,000 கட்டுறது 30,000 கட்டுறதுக்கு பதிலா, இப்போ வந்து மாசம் வந்து ஒரு 5,000 5,000 சேர்த்து கட்டிட்டே வரலாம். லோன் அமௌண்ட் வந்து ஒரு 5,000 இப்போ 20,000 கட்டுறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 25,000 அடுத்து காசு இருக்கும்போது 30,000 உங்களாட்டி கட்ட முடிஞ்ச பட்சத்துல. ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து 15,000 ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓகேவா? நீங்க இதே வந்து இந்த லோன் பேமெண்ட்ல அதிகமாக்குற காசை இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமாக்குனீங்க அப்படின்னா, இன்னும் வந்து உங்களோட ஓவரால் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டே போகும். இதுதான் வந்து ஒரு காம்பவுண்டோட எஃபெக்ட். சரியா? இப்போ வந்து நீங்க இந்த 2 விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெருசா வந்து பெரிய டிஃபரெண்ட்லாம் அமௌண்ட் வந்து பெருசா டிஃபரெண்ட் குடுக்கல. ஆனா இது முடிவுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ட தொகை பார்த்தீங்கன்னா வந்து, எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த 30,00,000 சம்பாதிக்கிறதுக்கு, நீங்க இன்னும் 30 வருஷம் இங்க உழைச்சாலும், அத சம்பாதிக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த வெறும் அந்த 30,00,000 மட்டும் வருதான்னா, அந்த 30,00,000 வட்டி மாரி ஏறிட்டே இருக்கும். உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி ஏறுற மாரி காம்பவுண்ட் வந்து ஏறிட்டே இருக்கும். நீங்க அது உள்ள இருக்க வரைக்கும், விட்டு வச்சிருக்க வரைக்கும், அந்த அமௌண்ட் ஏறிட்டே இருக்கு உங்களுக்கு. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட சிறப்பு. சரியா? இந்த 15,000 ஒரு ஆளால பே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில யாருமே இன்னைக்கு கிடையாது. என்னதான் ஒரு கடன் இருந்தாலும், என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், நிச்சயமா நம்மளாட்டி பே பண்ண முடியும். நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்ன? இது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா பே பண்ண ஆரம்பிச்சுருவோம். 15,000 இல்ல 20,000 கூட நம்மளாட்டி பே பண்ண முடியும். தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸுகள ஆரம்பிங்க. ஒரு கொஞ்சம் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே அடுத்தது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அந்த அமௌண்ட் ஏற ஏற என்ன நடக்குதுன்ற பார்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் நீங்க விட மாட்டீங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சுருவீங்க. முதல்ல வந்து உள்ளுக்குள்ள வாங்க. இது வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்காதீங்க. இது வந்து புரியாத விஷயம். இது நமக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாராலையுமே முடியும். நான் சொல்லியிருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல ரொம்ப மினிமம் பேசிக்கான விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு லோன் பேமெண்ட்டை எப்படி பே பண்றது? ப்ளஸ் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ரூ. 3,00,000 வச்சு நமக்கு அந்த அமௌண்ட்ட நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறது? இந்த 2 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இதில இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாவது ஒருத்தரும் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தது நம்ம தலைமுறைக்கு அப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்களும் வந்து திரும்ப வந்து இந்த ஃபாரின் வாழ்க்கையில கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நானும் அது ரொம்ப ரொம்ப வருஷமா யோசிச்சிருக்கேன். நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன். என்னாட்டி ஒண்ணும் இது பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சு, ரொம்ப வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து கிட்டத்தட்ட இப்போ தான் எனக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் இந்த நாலேட்ஜ் எனக்கு இப்போ தான் கிடைச்சது. சரியா? அதனால தான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுக்கு மேலேயும் வந்து இதே போலயே நம்ம வந்து இந்த என்ன சொல்றது? நேர சுழற்சியிலே மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களையும் கஷ்டப்படுத்திட்டு, இப்ப நம்ம நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையெல்லாம் கிட்டத்தட்ட பிள்ளைங்க கூட ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கான டைம் எல்லாருக்குமே வெளிநாட்ல இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, என்னதான் சம்பாரிச்சு நம்ம வந்து இத குடுத்தாலும், அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அவங்க கூட பிள்ளைங்க கூட இருக்கிறதோ, ஒரு பெத்தவங்க கூட இருக்கிறதையோ வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம என்னதான் என்ன வேலை குடுத்தாலும் வந்து திரும்பி திரும்பி கிடைக்க போறது கிடையாது நமக்கு. ஸோ வந்து அட்லீஸ்ட் நம்மளோட இந்த விஷயங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு நம்ம அந்த கஷ்டத்த குடுக்காம இருக்கணும் அப்டின்னா, நிச்சயமா வந்து எல்லாருமே வந்து லிவரேஜ் வச்சு நம்மளோட நம்ம பணத்த வந்து நமக்காக வேலை செய்ய வைக்க வேண்டியத, அதோட முக்கியத்துவத்த புரிஞ்சுக்கிட்டு, எல்லாரும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. ஓப்பன் பண்றதுலாம் ஒரு 10, 15 நிமிஷம். இன்னைக்கு எல்லாமே கையிலேயே இருக்கு. நீங்க எங்க பேங்க்குக்கு போய் அலைய தேவையில்ல. எங்கேயோ போயிட்டு ஒரு ஆஃபீஸ்ல வந்து பர்மிஷன் வாங்க தேவையில்ல. ஒரு பேப்பர்ல நீங்க குடுத்து ஒரு ஆஃபீஸ்ல போய் நிக்கணும். அதுக்கு அனுப்பணும். மெயில் அனுப்பணும்னு தேவையில்ல. எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ். உங்கள்ட்ட ஒரு ஃபோன் நம்பர், ஒரு மொபைல் ஐடி, ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் ஐடி 3மே ஆல்ரெடி எல்லாருமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது 3ம் கனெக்ட் பண்ணி இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓடிபி மட்டும் தான் வரும். அந்த ப்ராசஸ் வந்து 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். சரியா? எல்லாராலையும் வாங்க முடியும். எல்லாராலையும் பண்ண முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா,
அது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். உங்கள் லைஃபையே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டெப்பை முதல்ல பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்டெப்பை பண்ண ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து எனக்கு வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இதுக்கு மேலேயே நான் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, டைவர்சிஃபை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த சின்ன ப்ராசஸ் அது எல்லாருமே ஒரு பேசிக்காக இந்த விஷயங்களை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இது நான் சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இது இந்த இந்த விஷயங்கள் ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பெரிய வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான இது கிடையாது. இது எல்லாமே பண்ணலாம். அதே போல் இந்த 15,000 போட சொன்னது எதில் போடணும் அப்படின்னா, அது ஒரு டவுட் இருக்கும். அந்த 15,000 போடுறது எதில் போடுங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 2,500 வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டீங்க, நிஃப்டி 50ல் போட்டிங்க அப்படின்னா, அது வந்து இந்தியாவோட டாப் 50 கம்பெனியில் நீங்கள் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ வந்து ஓரளவுக்கு அதில் லார்ஜ் கேப் வந்து கவர் ஆகிடும். லார்ஜ் கேப்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் வந்து லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஈக்விட்டியில் நீங்கள் ஃபுல்லாக போட தேவையில்ல. அடுத்த 15,000 எதில் போடலாம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. அதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிரித்து போடுவாங்க. ஒரு 40% வந்து ஷேர்லையும், ஒரு 30% வந்து கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்டர்ஸில் இதில் போடுவாங்க. ஒரு 20% வந்து இந்த டெப்ஸு, இந்த மாதிரி அந்த கடன் பத்திரங்கள் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு புரியணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நல்ல ஹைப்ரிட் ஃபண்டாக சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் நெட் இருக்குது, கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, எந்த ஒரு ஏஐட்ட போய் கேட்டால் கூட சொல்லிடும். நான் வந்து எனக்கு பெஸ்ட்டான ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் எது, நான் எதை பே பண்ணலாம், நான் பிகினராக இருக்கேன், எனக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி கேட்டால் கூட சொல்லுவோம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி வந்துருச்சு. சரியா? அப்படி உங்களுக்கு சர்ச் பண்ண முடிஞ்சால் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களோட காசு, உங்களோட நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபண்ட்ஸும் வந்து எது பெஸ்ட்டு ஃபண்டுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் ரெக்கார்டில் நிச்சயமாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் அப்படியே பண்ணுன்ற நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. அதே டைமில் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் வாழ்கிறதும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிஸ்க்கு தான். எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் வாழ்கிறதும் ஒரு பெரிய ரிஸ்க்கு தான். வாழ்க்கையே ரிஸ்க்கு தான். வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் வந்து நமக்கு நிரந்தரன்ற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கூட ஃபெயிலியர் ஆனால் கூட தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். இந்த 3 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு பெரிய காசு கிடையாது. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ எந்த ஒரு விதத்தில் வீணாக போயிருக்கும். அந்த 3 லட்ச ரூபா வீணாக போனதை நினச்சி கூட எங்கேயாவது வாங்கி நீங்கள் முதல்ல போட்டுருங்க. போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை வந்து திரும்ப அடுத்த ஒரு ப்ராஃபிட் ஆக்குங்க. 3வது இந்த விஷயத்தை பண்ணுங்கள். இந்த டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக மாற்றுங்க. ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு வாங்குங்க. அந்த ஹைப்ரிட் ஃபண்டுன்றது என்னன்னா, கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பாண்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டைவர்சிஃபை பண்ணியிருக்க ஒரு நல்ல ஒரு ஹைப்ரிட் ஃபண்டாக எடுத்துகிட்டு மாதம் 15,000 ஆட்டோமேட்டிக்காக போட்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம் மட்டும் உழைச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய்ட்டு நிம்மதியாக உட்காந்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் லைஃபும் மாறும், உங்கள் பிள்ளைங்க லைஃபும் மாறும். எல்லாருமே செக்யூராக இருக்கும். அந்த அமௌண்ட்டு கையில் இருக்கும்போது உங்களோட ஃபீல்ன்றது வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். சரியா? இந்த ட்ராப்பை நம்ம வாழ்க்கையோட தயவு செஞ்சு முடிச்சிருவோம். இதுக்கு மேலே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகக்கூடாது. ஓகே காய்ஸ், நடி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்பவும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் வேறு ஏதாவது ஒரு எப்படி பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் இருக்கும்போது அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எல்லோருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் பார்த்து நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் ஒரு 4 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நல்லா இருந்தீங்கன்னா, அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. எல்லோருக்கும் நன்றி. பார்ப்போம்.